मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। எங்க பள்ளிப்பூர் போறதுக்கு பஸ் எங்கெங்க கிடைக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பள்ளிப்பூர் போறதுக்கு பஸ் எங்கெங்க கிடைக்கும்? அங்க பாத்தியா, அந்த பேக்ல நிறைய தேரும் போல இருக்கு. வா, நாம போய் புடிங்கிட்டு வந்துடலாம். என் பேக் திருடிட்டாங்க. நில்லுங்க. டாட்கன், ஹே டாட்கன், டிஷ்கன். என் பரிசு திருப்பி கொடுத்துரு, திருட்டு பயலே. தம்பி, பர்ஸ் கடத்திருச்சு. ஓடிடு. திருட்டு பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்க பாட்டிய ஞாபகப்படுத்தாம விட மாட்டேன். ஓவரா பேசாத, உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து தரோம். நான் கிராமத்திலேயே கத்துக்கிட்டேன்டா. நீ என்ன எனக்கு கத்து கொடுக்கிறது? இல்ல, வாங்கிக்க. என்னோட பேக்கை திருடிட்டு ஓடலான்னு பாத்தீங்களா? அடடா, அங்க பாருங்கம்மா, அந்த வயசான பாட்டியம்மாவை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பாட்டி, தொல்லையா? பாட்டிமா தான் அந்த குண்டு பசங்களை போட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுவோம். என்னோட பேக். என்னோட பேக், என்னோட பேக். என் பேக்கை திருப்பி கொடுத்துரு. என்ன பாது, அந்த மூணாவது திருட எங்க இருந்து வந்தா? அதுலதான் மொபைல், காசு, அட்ரஸ் எல்லாமே இருக்கு. திருப்பி கொடுத்துரு. டாட்கன். அவனை விடாதீங்கம்மா.
தப்பிச்சிட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்ல, அதான் பேக் கிடைச்சிருச்சுல. அந்த வயசான பாட்டி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, வாங்க போலாம். எங்க போனாங்கம்மா? பக்கத்துல தான் இருப்பாங்க, தேடுங்க. பாவம், அவங்களோட போனும் பணமும் இதுல தான் இருக்கு. அவங்க எங்க போயிட்டாங்க? வாங்க பாட்டி வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு. சாவி கொடுத்தா ஓடுற பொம்மையும் இருக்கு. கார் இருக்கு, பொம்மை இருக்கு, சாஃப்ட் டாய்ஸ், டெடி பேர். எனக்கு கன்னு வேணுங்க, டாட் கன். நிறைய கன்னு இருக்கு பாட்டிமா. சாவி கொடுக்கிற கன்னு இருக்கு. இங்க பாருப்பா, எனக்கு டாட் கன் தான் வேணும். பாட்டிமா, இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கன்னு தான் பிடிக்கும். பசங்களுக்காக இல்லப்பா, இது எனக்காக தான் நான் கேக்குறேன். என்னது உங்களுக்காகவா? நீங்க கன்னோட விளையாட போறீங்களா சாவி கொடுத்து? ஆமா ஆமா, சின்ன வயசுல எங்க அப்பா என் தம்பிங்களுக்கு தான் கன்னு வாங்கி கொடுப்பாரு, எனக்கு பொம்மைங்களை தான் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு கன்னு வாங்கி கொடுத்ததே இல்ல. அப்ப இதை எடுத்துக்கங்க. இத மாதிரி நிறைய கன்னு இருக்கு. இல்லப்பா, எனக்கு டாட் கன் தான் வேணும். நான் நல்ல குறி வைக்க கத்துக்கணும். அப்புறம் நல்ல குறி வச்சு ஜெயிச்சு நான் மெடலும் வாங்கணும். நிறைய பிலிம்ல பாத்திருக்கேன், என்னோட வயசு பொம்பளைங்க கூட மெடல் ஜெயிச்சிருக்காங்கல்ல. டாட் கன் இல்லீங்களே. உங்களுக்கு வேணும்னா 500 ரூபாய் கொடுத்து ஆர்டர் பண்ணுங்க. ஒரு வாரத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். சாவி கொடுத்து. அதான் இங்க இருக்கே. அது சேல்ஸுக்கு இல்ல. கன், டாட் கன். விக்கிறதுக்கு இல்லனா இங்க எதுக்கு வச்சிருக்க? அட காக்குறதுக்கா? யார ஏமாத்த பாக்குற? ஓங்கி ஒண்ணு விட்டனா செவுத்துல பல்லி மாதிரி ஒட்டிப்பேன். கீழே இருக்கிறதுக்கு ஆளு வேணும். புரியுதா? இல்ல பாட்டி, விடுங்க, சொன்னா கேளுங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்தா உன்னோட கண்ணுக்கு 500 ரூபாய். நான் கிளம்புறேன். அட பாட்டி, இந்த கன்னு டானோடது. சாவி கொடுத்து. அட பாட்டி, அந்த கண்ணை திரும்ப கொடுத்துடுங்க, சொன்னா கேளுங்க. இந்தாங்க பாட்டிமா உங்களோட பேகு. அடடா, இந்த கன் ரொம்ப சூப்பரா இருக்கே. நான் இப்போ வீட்டுக்கு போகணும். எங்க ஊருக்கு போற பஸ் எங்க கிடைக்கும்? பஸ்ஸ பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா பக்கத்துலயே கார், பைக் ஷோரூம்லாம் இருக்கு. ஆமா, நீங்க ஏன் பஸ் வாங்க போறீங்க? ரொம்ப சமத்தா இருக்கிற என் பேர பப்ளு மாதிரியே. நான் பஸ் வாங்கலப்பா, பஸ் ஏறி ஊருக்கு போகணும். என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் விட்டுறீங்களா? எனக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு தெரியாது. வாங்க, நாங்க உங்களுக்கு வழி காட்டுறோம். தெரியாம இடிச்சிட்டேன்ப்பா. ஹேய், பொம்மையோட விளையாடுனதெல்லாம் போதும். எங்க பாஸோட டாட் கன்னை கொடு. டாட் கன்னா? இப்படி திருன்னு முழிச்சா எப்படி? ரிப்பேர் பண்றதுக்காக எங்க பாஸ் டாட் கன்னை கொடுத்தாருல, சீக்கிரமா குடுறா, இல்ல அடிவிலும். கன்ன ஒரு லேடி வாங்கிட்டு போயிட்டாங்க. கண்ணை வாங்குறதுக்கு நாங்க தானே வந்திருக்கோம். நீ எதுக்காக அந்த லேடி கிட்ட கொடுத்த? அவ கிட்ட ஏன்டா கொடுத்த? இல்ல, நான் கொடுக்கல, அவங்க புடுங்கிட்டு போயிட்டாங்க. சாவி கொடுத்து. உன்கிட்ட சாவியை கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடுத்து உங்க பொருளை தூக்கி கொடுத்துருவியா? அட, அந்த பொம்பளை என்கிட்ட புடுங்கிட்டு போயிட்டாங்க. நான் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். டானோட கண்ணை 24 மணி நேரத்துல வாங்கி தரேன். அட,
எங்க பாஸ் 24 மணி நேரத்துல 124 தடவை பெல்லு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த லேடி எங்க? இந்த பக்கமா தான் போனாங்க. சாவி கொடுத்து. சாவி கொடுத்திருந்தாலும் ரொம்ப தூரம் எல்லாம் நடந்து போயிருக்க முடியாது. டேய் குண்டா, என் கூடயே வா, அவங்கள நான் பாத்திருக்கேன். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஒரு லேடி என்னோட துப்பாக்கியை திருடிட்டு போயிட்டாங்க. நீங்க கொஞ்சம் உடனே இங்க வரீங்களா? திருட்டா? அதுவும் ஏன் ஏரியாலியா? அட்ரஸ் அனுப்புங்க, நான் உடனே வர்றேன். நீங்க எங்க போகணும் பாட்டி? நான் பாட்டி இல்லப்பா, அம்மம்மா. அம்மாமா உங்க பேர் என்ன? என் பேர் எனக்கு ஞாபகம் இல்லப்பா. என்னோட கிராமத்துல நான் தான் ரொம்ப பெரியவ. எல்லாரும் என்ன அம்மம்மா தான் கூப்பிடுவாங்க. சரி, நீங்க எந்த ஊரு? பல்லுப்பூர். இப்படி ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆஹா, இந்த பேரு நாங்க தப்பா வச்சோம். எங்க சுத்தி இருக்கிற குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன கிராமமா உருவாக்கணும். இப்ப அங்கதான் போறேன். இந்த ஊர்ல பொம்மை கடைய பார்த்து பஸ் விட்டு இறங்கிட்டேன். அப்புறம் தெரியாம இன்னொரு பஸ்ல ஏறிட்டேன். அப்புறம் இங்க வந்துட்டேன். என்ன பள்ளிப்பூர் பஸ்ல ஏத்தி விட்டுறீங்களாப்பா? அங்க இருந்து நான் பள்ளிப்பூர் போய் சேர்ந்துருவேன். பள்ளிப்பூர் பஸ்ல ஏறி பல்லுப்பூருக்கு எப்படி போவீங்க? நீ கெட்டிக்காரத்தனமா பேசுற. அப்படியே பல்லு மாறியே பள்ளிப்பூருக்கு பஸ்ல போயிட்டு அங்க இருந்து பல்லுப்பூருக்கு நடந்து போயிடுவேன். நீங்க கவலையே படாதீங்க, நாங்க உங்களை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்பா? இதோ வந்துட்டோம். அம்மம்மா ரொம்ப அப்பாவியா இருக்காங்கல்ல? ஆனா கடையில பாக்கும்போது அப்படி தெரியவே இல்ல. என்ன புரிஞ்சுதா? டேய் குண்டா, அங்க பாரு. பைக்க உடனே நிறுத்து. நீ பைக்க ஸ்டார்ட் பண்ணிய வை, நான் போய் பேக்கோட வரேன். அண்ணா, பேக் இல்ல, கண்ணு எடுத்துட்டு வரணும். கண்ணு. டேய், மண்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? பேக்குக்குள்ள தானே கன் இருக்கு. பேக் இல்லனா நீ கம்மனு கண்ணை மட்டும் தூக்கிட்டு வா. ஓகேவா? ஓகே. ஹலோ ஆன்ட்டி, பேக்க கொடுங்க. இது ரொம்ப பழைய பேகுப்பா. இத வச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு. இருக்கிற பொருள் வேணா எடுத்து கொடுத்துறேன். அட ஆன்ட்டி, உங்க பேக் எடுத்துட்டு போய் நான் என்ன குழம்பா வைக்க போறேன்? எனக்கு டாட் கன் வேணும். கண்ணனே இன்னொரு தடவை உன் வாயில இருந்து வந்துச்சு 32 பல்லும் கீழே கொட்டிடும். ஹே ஆன்ட்டி, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டியா? வயசு பத்தி எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்க? முடிஞ்சா மோதி பாரு. பாட்டி பாட்டி என்ன பண்றீங்க? ஐயோ, அங்க பாருங்க, மறுபடியும் அந்த பாட்டியோட பேக்க ஒரு திருட பாக்குறான். இந்த அம்மம்மா சில நேரத்துல ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. சில நேரத்துல பார்த்தா ரவுடி மாதிரி இருக்காங்க. யாராவது அவங்க பேக திருட வந்தா அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருப்பாங்க. நீதான் முட்டாள், அவங்க கிடையாது. வாங்க நாம போய் காப்பாத்தலாம். அடே, மொத்தமா அடிக்காம ஒருத்தரா வந்து அடிங்கடா. அச்சச்சோ, அடிக்காத, சொல்ல கேளுங்க, விட்டுருங்க. ஏய், புடுகாத. அட, புடுங்கிட்டானே. விடுங்கடா டேய். கிளப்பு, வண்டியை கிளப்பு. அட இருடா, நானே ஏறிக்கிறேன். ஏன் அந்த அம்மம்மாவோட பேக பறிக்கிறதுலயே குறியா இருக்கானுங்க? ஒருவேளை அவங்க பேக்ல ரவுடிங்க வைரத்தை மறைச்சு வச்சிருப்பாங்களோ? என்ன புரிஞ்சுதா? அம்மம்மா, உங்க பேக்ல அப்படி என்ன இருக்கு? எல்லாரும் எதுக்கு இதை திருட பாக்குறாங்க? ஒண்ணும் இல்லப்பா, என்னோட பர்சனல் ஜாமா தான் இருக்கு. போப்பட் சொன்னது உண்மைதான். இதுல வைரம் இருக்கு. இது பளிங்கு கல்லு. என்னோட பப்ளுக்காக நான் இத வாங்கி இருக்கேன். கண்ணெல்லாம் தொடக்கூடாது. மரியாதையா உள்ள வை. அம்மம்மா, நான் இத பார்த்தா அவ்வளவுதான். பார்க்க கூடாது. உள்ள வை.
அவங்க தான் தொடாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்காக தொடுற? அத வச்சிடு. பாக்குறதுக்கு நல்லவனாவும் புத்திசாலியாவும் இருக்கியேப்பா. நான் நல்லவன் மட்டும்தான், ஆனா புத்திசாலி பன்னி தான். சரி வாங்க அம்மம்மா, நாங்க உடனே உங்களை கூட்டிட்டு போய் பஸ்ல உட்கார வச்சிடறோம். பஞ்சர் கடைக்காரங்கிட்ட போய் எங்க ஸ்கூட்டரை வேற நாங்க எடுத்துக்கிட்டு போகணும். வழியில யாராவது பேக திருடிட்டாங்கன்னா பணம், மொபைல் எல்லாமே போயிடுமாச்சே. நம்ம அம்மாவை அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசுப்பா. அப்படியே பப்ளு மாதிரியே இருக்க. ஹனி சொல்றது சரிதான். ஜாலியா இருக்கும். பஸ்ல நாம எல்லாம் சேர்ந்து போய் ரொம்ப நாள் ஆச்சே. அதான் நம்ம கிட்ட தான் கார் இருக்குல்ல, என்ன புரிஞ்சுதா? டாங்கி, காரை எப்படி பஸ்ல ஏத்த முடியும்? டாங்கி, நாம கார்ல போலாம். அப்பதான் ரவுடிங்க பிரச்சனை இருக்காது. சரியா சொன்ன. வாங்க அம்மம்மா, எங்க வீட்ல இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு நம்ம கார்ல போவோம். நீங்க எல்லாம் போங்க, நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். அடடா, மறுபடியும் பிளான் சேஞ்சா? நம்ம கார்ல போறோம் தானே டிசைட் பண்ணிருந்தோம். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு ஹனி. நாம கார்ல தான் போறோம். பஞ்சர் கடையில இருந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். பாஸ் பாஸ் எல்லாருக்கும் சூட்டு தச்சு கொடுத்தல, நீ என்னடா ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க? உங்களுக்கு நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கீங்க. பாஸ், ஒரு பூனை ட்ரெஸ் பிடிங்கிருச்சு. யார் அந்த பூனை? அதான் அந்த லேடி கூட இருந்துச்சு. யார் அந்த லேடி? கடையில இருந்து கண்ணை தூக்கிட்டு ஓடுனவ. யாரோட கண்ணு? உங்களோட டாட் கன் தான். சுத்தி வளைக்காம இந்த விஷயத்தை நேரடியா சொல்ல வேண்டியது தானே. என்னோட டாட் கன் திருடு போயிடுச்சா? ஆமா பாஸ். இன்னைக்கு என்கிட்ட வண்டி இருக்கு, பங்களா இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கு. ஆனா அம்மா தான் இல்ல. ஆனா இப்ப என்கிட்ட அம்மா கொடுத்த டாட் கன் கூட இல்லையா? முன்னா உன்னோட கதை முடிஞ்சது. இந்த தப்புக்கு உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். இன்னைக்கு நான் உன்னோட எலும்பை என்ன போறேன். பாஸ், கொஞ்சம் கோவப்படாம கண்ட்ரோலா இருங்க பாஸ். என்னால இத தாங்க முடியல. என்னால தாங்க முடியல. அது எங்க அம்மா எனக்கு முதல்ல கொடுத்த கன். நான் அந்த கன்னை வச்சுதான் முதல்ல குறி வைக்கவே ஆரம்பிச்சேன். அதுதான் என்னோட முதல் கன். அது என் அம்மாவோட முதல் ஞாபகார்த்த சின்னம். என்னோட வேதனைய ஃபீல் பண்ணு, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணு. ஆனா பாஸ், பொதுவா அம்மாவோட கடைசி ஞாபகார்த்த சின்னத்தோட தானே அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அது ஏன் முதல் ஞாபகார்த்த சின்னமா இருக்க கூடாது? எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. எனக்கு என்னோட கன் வேணும். முன்னா என்னோட கன் கிடைக்கல, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த கடைக்காரன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. டாட் கன் சீக்கிரமாவே கிடைச்சிரும்ல. ஒரு அண்டர்வேல்டு டானோட கன்னை போலீஸ் தேடி கொடுத்தா நான் டானா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவன் ஆயிடுவேன். எங்க அம்மாவோட முதல் அடையாளமே நான் தான். நாமளே தேடுவோம். கிளம்புங்க. ஆனா பாஸ், இவ்வளவு பெரிய நகரத்துல இத்தனோண்டு பொருளை நாங்க எப்படி பாஸ் தேடுறது? என்னோட டாட் கன்ல நான் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கேன். அந்த கன் எங்க போனாலும் என்னோட மொபைலுக்கு லொகேஷன் வந்துரும். நீங்க ஒரு ஹைடெக் டான் பாஸ். ஃபீல் பண்ணிதான் சொல்றியா? ஆமா பாஸ், மனசார சொல்றேன். வாங்க கண்ணை கண்டுபிடிப்போம். உங்க வீடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குப்பா. இவ்ளோ நிறைய பொம்மைங்களா? யாரோடதுப்பா இது? இதுல சிலது பிளாஸ்டிக், சிலது ரப்பர், அப்புறம் சிலது சாஃப்ட் டாய்ஸ், துணியால செஞ்சது. எங்களோடது, என்ன புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சதுப்பா. உங்களோடதுன்னு சொன்னீங்க, அப்ப உங்களோடது தானே இருக்கும். இந்த மாதிரி பொம்மைங்க அந்த கடையில இல்லையே. நாங்க இத மால்ல இருந்து வாங்கணும். உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் வேணுமா? உங்களுக்கு பொம்மைங்களோட விளையாடுற வயசா என்ன? ஆனா என் பப்ளு விளையாடல. சரி அம்மம்மா, போற வழியில மால் இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி புள்ளிங்களா. இந்தாங்க உங்க எல்லாருக்கும் சாக்லேட்ஸ். நீங்க ரொம்ப நல்லவங்க. இந்தாங்க அம்மா, உங்களுடைய பேக். ஓ, இந்தாங்க உங்க டாட் கன். கீழே விழுந்துருச்சு. அந்த கண்ணை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இவ்ளோ சொல்லி எடுத்துட்டேல்ல. ஒழுங்கா உள்ள வை.
நான் அதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் எடுத்தேனே. ரொம்ப நன்றிப்பா. தேங்க் யூ. இந்த கன்ல அப்படி என்ன இருக்கு? யாராவது கன் எடுத்தாங்கன்னா ஏன் அம்மா இவ்ளோ கோவப்படுறாங்க? வயசு ஆக ஆக எல்லாரும் திரும்ப குழந்தை ஆயிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைகளோட பொம்மை எடுத்தா அவங்களுக்கு கோவம் வரும் தானே, என்ன புரிஞ்சுதா? சரி வாங்க போலாம். அப்புறம் போய் சேர்றதுக்குள்ள இருட்டாயிட போகுது. இன்ஸ்பெக்டர் சார், கடையில இருந்த கண்ணை திருடிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது அதை வாங்கி கொடுங்க. ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. காலையில வீட்ல இருந்து ஸ்கூட்டர்ல கிளம்பினேன். கடைக்கு வந்து பூட்ட திறந்தேன், சாவிய போட்டு. இவ்வளவு ஆரம்பத்துல இருந்து இல்ல, திருட்டு எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. ஒரு பாட்டி கடைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு வேணும்னு கேட்டாங்க. நான் எவ்வளவோ கண்ணை எடுத்து காட்டினேன். ஆனா அவங்களுக்கு பொம்மை துப்பாக்கி பிடிக்கல. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா டானோட கண்ணை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபேமஸ் டான் கன்சிலாலோட கண்ணா? அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல, தூக்கிட்டு போயிட்டாங்க சாவிய போட்டு. ஆனா கன்ல குண்டு தானே போடுவாங்க. அது இல்லைங்க இன்ஸ்பெக்டர் சார். அதுக்கு லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸா? லைசென்ஸ் எப்படி இருக்கும்? அது டானோட கண்ணாச்சு. சார் அந்த லேடி ரொம்ப கோபக்காரி, ஆபத்தானவளும் கூட. என்ன கோபம் இருக்கிறவங்க ஆபத்தான லேடியா? அதுவும் லைசென்ஸ் இல்லாத கண்ணோடயா? சார் அந்த கண்ணு வந்து தேவையில்லாம பேசாதீங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல முகத்தை காட்டுங்க உடனே, சீக்கிரம். ஓ இவங்க தானா? லைசென்ஸ் இல்லாம கன் எடுத்துட்டு போயிருக்காங்களா? நிச்சயம் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்க. வாங்க அவங்கள போய் பிடிக்கலாம். சார் மொத்த விஷயத்தையும் கேளுங்க சார். அந்த கண்ணு டாட் கண்ணு, சாவி போட்டு. பாஸ், இது அதே லேடி தான். உங்க டாட் கன் அவங்க கிட்ட தான் இருக்கு. அடடா போலீஸ் வந்துருங்க. எங்க எங்க போலீஸ் எங்க? அவங்க தான் மால்ல திருட பிளான் பண்ணி இருக்காங்க. சீக்கிரம் கூட வாங்க. வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல நீங்க போங்க பாஸ். என்னோட ட்ராலி. அடடா, இங்க நிறைய பொம்மைங்க இருக்குப்பா. ஆமா, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. வழியில சாப்பிட நாங்க சிப்ஸும் ஜூஸும் வாங்கிட்டு வரோம். அவங்க கேஷ் கவுண்டர்ல இல்ல. அப்படின்னா விலை உயர்ந்த பொருளை திருட போயிருக்காங்க. எலக்ட்ரானிக் செக்ஷனோட போங்க. பாஸ் அங்க இருக்காங்க பாருங்க. மன்னிச்சிரு கண்ணா, உனக்கு அடிபடலையே. என்னது கண்ணாவா? என்ன கண்ணா நான் சொன்னாங்க? பாஸ், இது எமோஷனுக்கான நேரம் இல்ல, கன்னை எடுக்கிறதுக்கான நேரம். என்னோட ட்ராலி. என்னோட பொம்மைங்க, என்
உங்க பொம்மைகள் எல்லாம் நாங்க சரி பண்ணி தரோம். முதல்ல எங்க டாட் கன்னை கொடுங்க. கண்ணுங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை துவைச்சு காய போட்டுருவேன். புரியுதா? எங்களுக்கு புரியல. அட பாட்டி, நீ யார அடிச்சிருக்கன்னு தெரியுமா? இவர்தான் டான் கஞ்சேலால். அவன் அடிக்கிறது மட்டும் இல்ல, கண்ணு எடுத்தனா டிச்கா டிச்கான்னு சுட்டு தள்ளிடுவேன். பொம்மைங்களை திருப்பி ட்ராலில வை. டாட் கன் தான் வேணுமா? அடி வேணாமா? இந்தாங்கம்மா உங்களோட பொம்மைங்க. அம்மா செத்து போன என்னோட அம்மா என் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. பகல் எல்லாம் ஆத்மா வராது பாஸ். எல்லாமே கண்ணுக்கு தெரியாது, அத ஃபீல் பண்ணாதான் தெரியும். அதே அடி எனக்கு இன்னைக்கும் என்னோட அம்மா என்ன அடிச்சது ஞாபகம் இருக்கு. அட பாஸ், என்ன சொல்றீங்க? அம்மா தாளாட்டுனது ஞாபகம் வருதுங்கறீங்க, அம்மா பிரிஞ்சது ஞாபகம் வருதுங்கறீங்க, இப்ப அறந்தது ஞாபகம் வருதுங்கறீங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே அடி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க அறஞ்சதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் போய் கன் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க ஆன்ட்டி, ஒழுங்கா அந்த டாட் கன்னை கொடுத்துருங்க. என் மூளை குக்கர் மாதிரி சூடா இருக்கு. நான் பாட்டிடா. இப்ப உன்னோட பாட்டி உனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க பாரு. உன் மூளை குக்கர் மாதிரி சூடா இருக்குன்னு சொன்னல, இப்ப விசில் அடிக்கும் பாரு. இத வைக்க. இந்த அம்மாமா அதிரடி அம்மாமா ஆயிட்டாங்க. என்ன புரிச்சுதா? அட, இவன் அதே பேக் திருடன் தான். ஹேண்ட்ஸ் அப். எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. இது பொம்மை துப்பாக்கி, இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்னுடைய குத்து ஒரிஜினல் தான். இங்க இருந்து ஓடி போறதுதான் நமக்கு நல்லது. இல்லன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுருவாங்க. வா மாமா, நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கீங்க. நான் சின்ன வயசுல நிறைய நெய்யும் வெண்ணையும் சாப்பிட்டிருக்கேன். வாங்க, பொம்மை எடுத்தாச்சுல, காசு கொடுத்துட்டு கிளம்பலாம். சரியா? உள்ளதான வந்தாங்க, எங்க போனாங்க? வாங்க, நாம சிசிடிவியை போய் செக் பண்ணலாம். அந்த அம்மா எங்களை அடிச்சதுல எங்களோட அம்மா பாட்டிலாம் ஞாபகம் வந்துட்டாங்க. அம்மானா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உங்க அம்மா மாதிரி ஆளு வெளியே போறாங்க. இங்க பாரு, எப்பவுமே அம்மாவை பத்தி பாசமா தான் பேசணும், இல்லனா மதிப்பிற்குரிய அம்மா வெளியே போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டாட் கன் வேணும்னா கிளம்புங்க. இப்படி பேசினா எவ்வளவு நல்லா இருக்கு. மறந்துடாத, அவங்க என்னோட அம்மா மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாத, நான் தான் டான் கஞ்சேலால். புரியுதா? கிளம்புங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி டான் கஞ்சேலால் இருக்காரு. வாங்க போகலாம். டானை பிடிக்க ப்ரமோஷன் கிடைச்சிடும். பண்ணி சீக்கிரம் வண்டி எடுமா, இவங்க ஊருக்கு போலாம். பாஸ், கேங்ல இருக்கிறவங்கள கூப்பிடுங்க. அவங்கள அடிச்சு உதைச்சு நம்ம டாட் கன்னை புடிங்கிரலாம். இல்ல, அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. அவங்க என்னோட அம்மா மாதிரி. பாஸ், அவங்க அம்மா மாதிரி தான், உங்க அம்மா இல்ல. இல்ல, அவங்க அம்மாவே தான். அத நல்லா ஃபீல் பண்ணணும். கஞ்சேலால், என்ன ஃபீல் பண்ணணுமா? இனிமே ஜெயில்ல ஃபீல் பண்ணுங்க. கஞ்சேலால கைது பண்றது கஷ்டமான வேலை மட்டும் இல்ல, முடியாத வேலையும் கூட. எல்லாரையும் பொளந்து கட்டுங்க.
அடே, அந்த ரவுடிங்க பாண்டா சார அடிக்கிறாங்க. வாங்க போலாம். அட, என் மேல உங்களுக்கு பர்சனலா கோவமா என்ன? காலையில இருந்து 3 வாட்டி அடிச்சிட்டேன். நீ எதுக்காக அடி வாங்குற வேலையை பாக்குற? இந்தா பாண்டா சார், உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? பாஸ், எங்கெல்லாம் ஓடி போயிடலாம் வாங்க. இவங்க மரணாடி அடிக்கிறாங்க. இந்த ரவுடிங்களை ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சரி வாங்கம்மா, இப்பயே மதியம் ஆயிடுச்சு. அம்மம்மாவை பல்லப்பூர்ல விட்டு வந்துடலாம். சரியா? நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது டாட் கன்னை புடிங்கிடுங்க. வாங்க. ஆனா இப்படி இல்ல, அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பள்ளிப்பூருக்கு தான் போறாங்க. நாம நம்மளோட வேஷத்தை மாத்திக்கிட்டு போனோம். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, என்னோட அம்மாவுக்கு ஒரு அசம்பாவிதம் கூட நடந்துடக்கூடாது. வந்துடுச்சு. கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்க 5 ஸ்டார் டாபா வரும். அதுக்கப்புறம் ஒரு கல்வெட்டு வரும். அதுக்கப்புறம் தான் எங்க ஊருக்கு போற ரோடு வரும். 5 ஸ்டாருக்கு அப்புறமா இல்ல தாபாக்கு அப்புறமா? 5 ஸ்டாருக்கு அப்புறம். அந்த டாபாவோட பேர் தான் 5 ஸ்டார்ப்பா. அங்க என்ன விட்டுறாதீங்கப்பா. அங்க இருந்து நிறைய தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். ரோடு வேற இல்ல. ரொம்பவே பசிக்குது. தாபால நிப்பாட்டி நல்லா சாப்பிடலாம். என்ன புரிஞ்சுதா? பாஸ், நாம எதுக்காக விவசாயியா மாறி இருக்கோம்? ஏன்னா நம்ம இருக்கிறது கிராமமாச்சே. நம்ம எல்லாருக்கும் விவசாயம் பண்ற விவசாயி மாதிரி தெரியணும். இங்க இருக்கிற யாருக்கும் நம்ம டானுங்கிறது தெரியவே கூடாது. பாஸ், எனக்கு இந்த Dress சரிப்பட்டே வரல. அட, எல்லாமே சரிப்பட்டு வரும். நீ ஒரு விவசாயியா ஃபீல் பண்ணு. பாஸ், நான் ஒரு விவசாயின்னு நான் ஃபீல் பண்றேன் தான். ஆனா இந்த Dress தான் ஃபீல் பண்ண மாட்டேங்குது. ஷட் அப். நான் ஒரு டான். நான் சொல்றதுதான் செய்யணும். இல்லனா நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. இப்ப அவங்க 4 பேரோட கவனத்தை நம்ம திசை திருப்பணும். நான் மெதுவா பேக்கை திருடிட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட டாட் கன் எனக்கு கிடைச்சிடும். அட என்ன பாஸ், நீங்க ஒரு டானாச்சே. இப்படியா தெரியாம திருடுவீங்க? அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவோம். அவங்க என்னோட அம்மா மாதிரி இருக்காங்க. அதே அடி வேற அடிக்கிறாங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பாஸ், முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, அப்புறமா திருடுங்க. அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். அம்மம்மா, நீங்க இங்க உட்காருங்க. நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம். சாப்பிட என்ன இருக்கு? டால் இருக்கு, ரொட்டி இருக்கு. வேற? அட வேற என்ன? டால் இருக்கு, ரொட்டி இருக்கு. அப்ப இவ்வளவு ஜாமான்ல வேற என்னதான் வச்சிருக்கீங்க? ஓ அதுவா? அதெல்லாம் காலியா இருக்கு. கடை வாஸ்துக்காக வச்சிருக்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்னமோ மெனு கார்டுல 150 ஃபுட் ஐட்டம் வச்சிருக்க மாதிரியே பேசுற. தால் ரொட்டி மட்டும் தானே வச்சிருக்க. என்ன புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது. நீங்க அங்க போய் உட்காருங்க. உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்துட்டு வரேன். இங்க நீங்க தான் இருக்கீங்களா? வேலை செய்யறதுக்கு வேற யாரும் இல்லையா? ஏப்பா, நீ ரொட்டி சாப்பிட வந்தியா வேலைக்காரங்கள பார்க்க வந்தியா? பசியில கண்ட கேள்வி கேட்காதப்பா. முதல்ல சாப்பிடு. ஓ, எழுந்துருங்க. இதே நாங்க உட்கார்ற இடம். அட, நீ மாறு வேஷம் போட்டுட்டு அடி வாங்க வந்தியா? அனி, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? சிறுசு, உனக்கு அடையாளம் தெரியலையா? இவங்க எல்லாம் அவங்க தான். காலையில இருந்து 3 தடவை அடி வாங்கினாங்கல்ல.
என்னடா இது, நாம 10 மணி நேரமா கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டுட்டு வந்தோம், இவங்க பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க எங்க கிட்ட அடி வாங்குற வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல, என்ன புரிஞ்சுதா? அம்மம்மா உங்க பேக்க பத்திரமா வச்சுக்கோங்க. இவங்க உங்க பேக்க திருட வந்திருக்காங்க. சிறுசு, இப்ப இவங்க விவசாயியா வந்திருக்காங்க. இவங்களை அடிக்கிற அடியில உண்மையான விவசாயி மாதிரியே மாத்திருவோம். அடடா, ஓடுங்க. என்னடா இவங்க காட்டு மிராண்டித்தனமா அடிக்கிறாங்க, ஓடுங்க. ஓடுங்கடா. சாப்பாடெல்லாம் நாசமாக்கிட்டியே. அதே அடிமா. அடடா கண்ணா, நீ என்ன இங்க? ஆமாமா, இந்த பக்கம் ஒரு வேலையா நான் போனேன். உங்களை பார்த்தனா அதான் அப்படியே இங்க வந்துட்டேன். நீ எவ்வளவு நல்லவன்பா. அம்மம்மா வாங்க, அந்த ரவுடிங்க ஓடிட்டாங்க, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. வாங்கம்மா, சீக்கிரமா நம்ம கிராமத்துக்கு போயாகணும். இவர் யாரு? முகமெல்லாம் பருப்பு கொட்டி வச்சிருக்காரு. இவன் என் பையன் மாதிரி. என்ன பார்த்ததும் இங்கே இருந்துட்டா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க அம்மம்மா, நம்ம காட்டுல நடந்து போகணும். பல்லுப்பூர் போறதுக்கு டைம் ஆயிடும். டாட்கன் கடிச்சிருச்சு. ஆமாங்க, இல்ல அவங்க காட்டு வழியா பல்லுப்பூர் போயிட்டு இருக்காங்க. அப்ப கண்ணப்படுங்கிறது தான் நமக்கு ஈஸியா இருக்கும். எத்தனை தடவை நாங்க அடி வாங்குறது பாஸ்? காலையில இருந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம். நீங்க டான் கஞ்சேலால் அவங்கள அடிச்சு டாட்கன்னை வாங்குங்க. எந்த ஒரு டானுமே ஒரு அம்மாவை அட்டாக் பண்ணவே மாட்டான். வாங்க, நம்ம அவங்கள பல்லுப்பூர்லயே வச்சு பிடிப்போம். எங்க போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க, டான் கஞ்சிலால் பல்லுப்பூருக்கு வந்திருக்கான். அம்மாமா, இன்னும் எவ்வளவு தூரம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்ணா. பப்ளு என்ன பார்த்தா சந்தோஷப்படுவா. அம்மாமாக்கு அவங்க பேர மேல நிறைய பாசம் இருக்க மாதிரி இருக்கு, என்ன புரிஞ்சுதா? அம்மம்மா, உங்க கிராமம் இந்த நாட்டுக்குள்ள தானே இருக்கு? ஆமா கண்டிப்பாப்பா. இந்த காடு தாண்ட உடனே எங்க ஊருதான். அம்மா வந்துட்டாங்க. அட பப்ளு, என் செல்ல குட்டி. அம்மா, நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்க திரும்பி வராதது பார்த்து நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்டே பண்ணிட்டோம். நல்லதா போச்சு, நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் டென்ஷன்ல காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. இந்த கிராமம் முழுக்க உங்களை தேடிட்டு இருந்தேன். ஐயோ கண்ணா, பல்லிப்பூர்ல காணாம போனா பல்லுப்பூர்ல எப்படிப்பா கிடைப்ப? எவ்வளவு அப்பாவியா இருக்கேடா என் பப்ளு. இவர்தான் பப்ளுவா? நான் பப்ளுனா குழந்தை எல்லாம் நினைச்சேன், என்ன புரிஞ்சுதா? என்னோட பேர, என்னோட தங்கமான, என்னோட சின்ன செல்ல பேர இவன்தான். இவன் சின்னவனா? இவனை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் ஆகும் போல இருக்கே. இவருக்காக தான் பொம்மையெல்லாம் வாங்குனீங்களா அம்மம்மா? நீங்க இன்னும் பொம்மையை வச்சு விளையாடுறீங்களா? இல்லங்க, எனக்கு பொம்மை கடை இருக்கு. நான் சிட்டில இருந்து பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஆமா, நீங்க யாரு? இவங்களும் உன்ன மாதிரியே என்னோட பேர பசங்க தான். நகரத்துல இருக்க நிறைய உதவி பண்ணாங்க. என்ன வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட வந்திருக்காங்க. வாங்க பசங்களா. ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாஸ், இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே நம்ம குடும்பம் மாதிரி நாமளும் நிறைய பேர் இருந்தோமே. ஆனா நம்ம 3 பேர் தான் இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு அடி அடிச்சாலும் போதும், நம்ம கண்ணை உப்பி போன பூரி மாதிரி ஆயிடும். ஒண்ணும் ஆகாது.
ராத்திரி யாருக்கு தெரியாம டாட் கன்னை திருடிட்டு ஓடிடுவோம். இப்ப டான்ஸை என்ஜாய் பண்ணுங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா ஃபீல் பண்ணுங்க. நான் இப்ப என்ன ஃபீல் பண்றேன்னா, நாம யாருன்னு மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடிக்கிற அடியில ஒவ்வொரு பார்ட்ஸும் தன்னால கலண்டு விழுந்துடும். என்ன பண்றீங்க? அப்படியே மெய் மறந்து நிக்கிறீங்க. வாங்க. இப்படி ஆடிக்கிட்டே இருக்க போறீங்களா என்ன? விருந்தாளிங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல. நல்ல இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க. என்ன? இங்கதான் எவ்வளவு பெரிய இடம் காலியா இருக்குல்ல. யாருக்கு எங்க ரெஸ்ட் எடுக்கணுமோ எடுங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம கிராமத்துல பார்ட்டி இருக்கு. அட சமையல் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடலாமே. ஆடிங்கடா மோளத்தை. பாஸ், நம்ம கேங் ஆளுங்க எல்லாரையும் வர வச்சுட்டேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி நம்ம டாட் கன்னை தூக்கிட்டு ஓடிடுவோம். அட, நீ திரும்பவும் அடி வாங்குறதுக்கு இங்கேயே வந்துட்டியா? என்ன? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷத்தை போட்டாலும் இவன் சுலபமா கண்டுபிடிச்சிடறானே. எப்படி? இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போறதுதான் நல்லது. அனி, என்ன பண்ணிட்டு இருக்க? சிறுசு காலையில இருந்து அடி வாங்கிட்டு இருக்கான். அது பத்தாதுன்னு மறுபடியும் அடி வாங்க வந்திருக்கான். அதனாலதான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? ஜோர்தார் பாப்பா. அந்த ரவுடிங்க இங்கேயும் வந்துட்டாங்க. பாட்டி ஆபத்துல இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிங்க. என் வேட்டியை திருப்பி கொடுங்க. ஐ டப்பா, மாட்டிக்கிட்ட. சரி வா, இப்ப நான் உன்னை அடிக்கிறேன். ரொம்ப ஓவரா போயிடுச்சே. கன் எங்கன்னு சொல்லு. டாங்கி, கன்னு உன் கையில தானே இருக்கு. அட, டாட் கன் எங்க இருக்குன்னு கேட்டா நானு. பப்ளுவ விடு. நீ முதல்ல கண்ணை கொடு, அப்புறமா நான் பப்ளுவை விடுறேன். போய் கண்ணை வாங்கு. நில்லு. அம்மாவை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. பாஸ், நம்ம ஆளுங்களை எதுக்காக அடிக்கிறீங்க நீங்க? சிறுசு, இந்த ஆளு நம்ம சைடா இல்ல அந்த ரவுடிங்க சைடா? தெரியலையே. ரவுடிங்க இவரை பாஸ்ங்கறாங்க, ஆனா இவர் அவங்கள தானே அடிக்கிறாரு. பாஸ், கேஸ் நிறைஞ்சிருச்சு. நான் மேல பறக்குறேன். இப்ப மேல போயிருக்க, அப்புறம் உள்ள போக போற. போதும், நிறுத்துங்க. எங்க கிராமத்து ஆளுங்களை எதுக்காக சார் அடிக்கிறீங்க? கண்ணு திருட்டு நீதான் புடிங்க. இன்ஸ்பெக்டர் பாண்டா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க.
ஆமா யார் இவங்களா? இவங்கெல்லாம் அண்டர்வேல்டுக்காருங்க. டாட் கஞ்சிலால் இவன் தான். ஆமா, அப்புறம் இந்த லேடி சிட்டில இருந்து கண்ணை திருடிட்டு வந்துட்டா. எங்க பாருங்க. அட கண்ணா, நீயா? என்ன பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஆமாமா. அட, இவர் அவரோட கண்ணை வாங்க வந்திருக்காரு. இவர் ஒரு பெரிய ரவுடி. நீ ரவுடியா? ஆமா. இல்ல இல்ல அம்மா, நான் ஒரு டான். ரவுடி எல்லாம் இல்ல. நீ என்னோட பையன் நினைச்சிட்டு இருந்த, ஆனா நீ ஒரு ரவுடியா? இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. இந்த அடிதான் எனக்கு தேவை. என்னோட அம்மா என்ன அடிச்சு வளர்த்த வரைக்கும் நான் நல்லவனா தான் இருந்தேன். எங்க அம்மா போனாங்க, எல்லாம் மாறி போச்சு. என் வாழ்க்கையே எடா கூட ஆயிடுச்சு. அடி ஜெயில எக்கச்சக்கமா கிடைக்கும், என்ன புரிஞ்சுதா? ஆனா ஜெயில்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க. இவனுக்கு அம்மா தேவைதானே? உனக்கு அம்மா கிடைப்பாங்க, ஆனா நீ அதுக்கு திருந்தணும். நீ செஞ்ச தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும். சரியா அம்மாமா? ஆமாண்டா கண்ணா, நீ ரொம்ப சரியா சொன்ன. பண்றேன் எல்லாமே பண்றேம்மா. நான் தண்டனை முடிஞ்சு வரும்போது நீங்க என்ன ஏத்துப்பீங்களம்மா? தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வாடா கண்ணா. எனக்கு எவ்வளவு பசங்க இங்க இருக்காங்க. நீயும் அவங்களோட சேர்ந்து விவசாயம் பண்ணு. என்ன ஒத்துக்கிறமா? நான் ஒத்துக்கிறமா. நான் இப்போ சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இப்போ என்கிட்ட வண்டி இருக்கு, பங்களா இருக்கு, நிறைய பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கு. அம்மாவும் இருக்காங்க. அதோட அம்மாவோட அடையாளமான டாட்கன் கூட இருக்கு. டாட்கன்? ஆமா, இவங்க என்னோட அம்மாவோட அடையாளமா இருக்கிற டாட்கனை எடுத்துட்டு வந்துட்டாங்க. டாட்கனை வாங்கிட்டு போக தான் நான் வந்தேன், ஆனா எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. அது டாட் கண்ணா? நான் உண்மையான கண்ணுன்னு நினைச்சு உங்க மேல கேஸ் போட்டுட்டேன். அப்படின்னா பாட்டி மேல எந்த ஒரு கேஸும் இல்லையா? இல்ல, ஆனா இந்த டான் மேல இருக்கு. சார், அதான் டான் சரண்டர் ஆயிட்டார்ல. இவர் மோசமானவர்லாம் கிடையாது. அதனால இவருக்கு தண்டனை குறையற மாதிரி பாருங்க. நீங்க போலீஸ்க்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றதுனால நான் என்னால முயற்சி பண்றேன். இவ திருந்தணும்னு ஆசைப்படுறா. ஒரு வாய்ப்பு கொடுங்க இவனுக்கு. நானும் திருந்தலான் இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களாமா? அம்மா, நானும் உங்க பிள்ளை மாதிரி தான். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, உன்னாலையும் திருத்த முடியும். ஆனா இங்க வேஷம் போடாம இரு. இங்க பாருப்பா, எனக்கு பாட்டி வயசாகுது. உனக்கு அம்மாவா தோணுச்சுன்னா அப்படியே நினைச்சுக்கோ. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே தீரணும். தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்கே வந்துடு. புரியுதா என் கண்ணா? அன்பு யார வேணாலும் திருத்திரும், என்ன புரிஞ்சுதா? ஏய்